கோவை பகுதி மேற்கு மண்டல பகுதி அப்பொழுது பார்த்தீங்கன்னா ராசகேசரி பெருவழி என்று அழைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இந்த கல்வெட்டில் நிழல் என்று 3 முறை வருது. அந்த நிழல் என்னன்னுங்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ கோவை மாவட்டத்தில் கோவை புதூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மலைப்பகுதி, அதன் அருகே அங்கு உள்ள ஒரு பாறைகளுக்கு இடையே உள்ள ஒரு புதரில் ஒரு புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புதையலில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய முதலாம் ஆதித்த சோழருடைய வட்டெழுத்து கல்வெட்டு. சரி, அதில் என்ன அப்படி தகவல் இருக்குது? அதில் 2 முக்கியமான தகவல் இருக்குது. ஒன்று ராசகேசரி வழி அப்படிங்கிற ஒரு தகவல், அடுத்து நிழற்படை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது என்ன நிழற்படைன்னா என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டாக தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் பகுதிகள் இன்று மட்டுமல்ல வணிகத்தில் சிறந்து விளங்குகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வணிகத்தில் சிறந்து விளங்கியது. அதற்கு ஆதாரம் தான் இப்போ இந்த கோவை புதூரில் அந்த புதரில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வட்டெழுத்து கல்வெட்டு. அதாவது கோவை பகுதி மேற்கு மண்டல பகுதி அப்பொழுது பார்த்தீங்கன்னா ராசகேசரி பெருவழி என்று அழைக்கப்பட்டுள்ளது. அது என்ன பெருவழினா நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லணும்ல, இப்போ நேஷனல் ஹைவேஸ் அதுமாரி. அரபிக்கடல் பகுதிக்கும் வங்கக்கடல் பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை இணைக்கும் அந்த பகுதிக்கு தான் ராசகேசரி பெருவழி என்று அக்காலகட்டத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பெருவழிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துள்ளது. ஆனால் ராசகேசரி பெருவழி என்று பெயர் வைத்தது 1100 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் ஆதித்த சோழரால் அந்த பெயர் சூட்டப்பட்டது, ராசகேசரி பெருவழி அப்படின்னு. அவர் தான் அந்த கல்வெட்டை அவர் ஆட்சி காலத்தில் தான் அங்கே வைக்கப்பட்டது. அதில் நிழற்படை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டை படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதோடைய விளக்கத்தை சொல்கிறேன். சொஸ்திஷ்டி ராசகேசரி பெருவடி திரு நிழழு மண்ணுயிரும் சிறந்தமைப்ப ஒரு நிழல் வெண்டிங்கல் போலங்கோ ஒரு நிழல் போல் ஊழியர் கோச்சோழன் வளங்காவிரி நாடன் கோழியர் கோக்கண்டன் குலவு அப்படின்னு அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது முழுவதும் வட்டெழுத்தில் தான். ஆனால் அந்த காலத்தில் வரும் அந்த வணிகர்கள், அரபிக்கடல் வழியாக வரும் பல நாட்டு வணிகர்கள் வருவாங்க. அவர்களெல்லாம் புரிந்து கொள்ளும்படி அந்த கல்வெட்டில் 2 வரி வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படித்த கல்வெட்டில் கோக்கண்டன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோக்கண்டன் அப்படின்னா முதலாம் ஆதித்த சோழரை குறிக்குது. அதாவது கோக்கண்டன் என்பவரை சோழர்களில் 2 பேரை தான் குறிக்குது. ஒன்று 2ஆம் ராஜராஜ சோழர், இன்னொன்று முதலாம் ஆதித்த சோழர். இந்த இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வட்டெழுத்து இது பார்த்தீங்கன்னா 1100 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதால் இது முதலாம் ஆதித்த சோழர் தான் குறிக்குது. கோக்கண்டன் என்பது 1000 வீரர்களை கொன்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த கல்வெட்டில் நிழல் என்று 3 முறை வருது. அந்த நிழல் என்னன்னுங்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் திரு ரா பூக்குன்றனார் என்ற வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நிழல் என்பதற்கு நிழற்படை, அதாவது அக்காலகட்டத்தில் நிழற்படை என்று ஒரு படை இருந்துள்ளது. குதிரைப்படை, யானைப்படை, இன்னும் ஒரு படை சொல்கிறோம்ல, அது போல் நிழற்படை என்று இருந்திருக்கு. ஆனால் ஆதித்த சோழர் தஞ்சையில் மன்னராக இருக்கார். ஆனால் நிழற்படை எதற்கு அங்கே கோவையில் இருக்கணும்? அதாவது அக்காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து வணிகம் செய்ய வருபவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேரள கடற்கரை பகுதி வழியாக தான் வருவாங்க. அதாவது தற்போதைய அரபிக்கடல் அந்த பகுதி மூலமாக நம்முடைய தஞ்சை கடற்கரை பகுதிக்கு வங்கக்கடலுக்கு வருவார்கள். இந்த இடைப்பட்ட இணைக்கும் பகுதி தான் ராஜகேசரி பெருவழி என்று அழைக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மிகப்பெரிய அக்காலகட்டத்தில் மிகப்பெரிய பெருவழி என்று அழைக்கப்பட்டது. இப்படி தரை வழியாக அந்த கேரள கடற்கரை பகுதியிலிருந்து தஞ்சாவூர் கடற்கரை பகுதிக்கு வணிகர்கள் சென்று வருவதற்கு அங்கங்கே ஒரு 500 கிலோமீட்டருக்கு மொத்தம், அதில் 50 கிலோமீட்டருக்கு இடையில் தாவாரம், அதாவது தங்கு இடம் அமைக்கப்பட்டது. இந்த தங்கும் இடத்தில் தங்கும் பொழுது இவருடைய பொருட்கள்லாம் பாதுகாப்பாக வைப்பதற்காகவும் வணிகர்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த நிழற்படை எனும் ஒரு படையை முதலாம் ஆதித்த சோழர் உருவாக்கினார். அதான் கொள்ளையர்களை பாதுகாப்பதற்காக, வணிகர்களையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக அங்கங்கே 50 கிலோமீட்டருக்கு ஒரு தாவாரம் அமைத்து அங்கு ஒரு நிழற்படையை உருவாக்கினார் ஆதித்த சோழர். அதாவது மக்களுக்கும் வணிகருக்கும் ஒரு நிழலாக இருந்தவர்கள் தான் நிழற்படை. இவர்கள் சீருடையில், அதாவது ஒரு யூனிஃபார்மில் இருக்க மாட்டாங்க.
மப்டியில் இருப்பாங்க சொல்லுவாங்களா, அன்யூனிஃபார்ம், அதுமாரி தான் இருந்திருப்பாங்க. அந்த நிழற்படை அப்படி தான் இருந்தாங்களாம். சீருடை இல்லாத படைகள், அதாவது நிழற்படை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஒரு வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது முதலாம் ஆதித்த சோழருடைய வட்டெழுத்து கல்வெட்டு 1100 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை புதூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் உள்ள தகவல் ராசகேசரி பெருவழி அக்காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நெடுஞ்சாலையாக இருந்துள்ளது இந்த ராசகேசரி பெருவழி. இந்த வணிகர்கள், வெளிநாட்டு வணிகர்கள் வந்து போவதற்கு இடையில் தகவாரம் அமைக்கப்பட்டு அந்த கொள்ளையர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு நிழற்படை, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நிழற்படை என்று ஒரு அமைத்துள்ளார். அதுதான் அந்த கல்வெட்டில் புதரில் கிடைத்த அந்த கல்வெட்டு மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.